நான் ஏழைதான், ஆனால் வேலை தெரிந்தவன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் 15 வயசுல படிச்சேன். பல்வேறு துறைகளை வேலை செஞ்சேன். எனக்கு வறுமைதான். எனக்கு திருமணம் நடந்தது, காதல் திருமணம். காதல் திருமணம் ஏழை பணக்காரர் என்று பார்த்து வருவது கிடையாது. ஆனால் நான் ஏழையாக இருந்ததால் அந்த திருமணமும் இன்றைக்கு வரைக்கும் விமர்சனம் செய்யப்படுகிறது. ஒரு ஏழை பணக்காரன் ஆகக்கூடாது என்கின்ற சமூகம் சொல்லுகிறது. அரசியலுக்கு வந்து திமுக குடும்பம் மாதிரி கொள்ளை அடிச்சு நான் இந்த இடத்துக்கு வரல. அப்ப கல்யாணம் செய்த பிறகு என்னுடைய பொருளாதாரத்தை நான் உருவாக்க வேண்டும். அப்பொழுது குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஒரு பேங்க் உருவாக்கின, மைக்ரோ பைனான்ஸ். 7 வருஷம் கடுமையாக உழைத்தேன். 100 ரூபாயில இருந்து 3000 கோடி கம்பெனியா மாத்தினேன். அதுக்கு என்னுடைய குடும்ப பொருளாதாரத்தில் ரீதியா எனக்கு சப்போர்ட் தந்துச்சு. ஆனால் அரசியல் வரும் பொழுது அந்த நிறுவனத்தை தூக்கி எறிந்து அதில் விற்ற ஒரு முதலீடை வைத்து வெளியே வந்து அரசியல் தான் என்னுடைய வாழ்க்கை என்பதை வெளியெடுத்து வந்தேன். இது பொதுத்தளத்தில் சொல்றேன். இனிமேற்றும் ஆதவர்ஜனாக்கு தொழில் கிடையாது, எந்த தொழில் குறிக்கோளும் கிடையாது. ஏன் நான் அரசியல் வரேன் 15 வயதில் முடிவு பண்ண. அதனால்தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சேன். உங்களுடைய உதயநிதி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாரா? இல்ல மு.க. ஸ்டாலின் சார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாரா? என்னுடைய கனவு, என்னுடைய குறிக்கோள் 14 வயதில் உருவாக்கப்பட்டது. என்னுடைய உறுதியை உழைக்க முடியாது. ஏன் தெரியுமா? எங்க அம்மா சாவும் போது கைய பிடிச்சிட்டு சொன்னாங்க, எங்க அக்கா தைரியமா முடிவு பண்ணுச்சு. தமிழ்நாட்டோடைய ஃபர்ஸ்ட் போலீஸ் IPS ஆபீசர் ஆயிட்டாங்க. அந்த டைம்ல வெள்ளூர்ல அவங்க தான் DSP இருந்தாங்க. நான் தம்பி நான் தைரியமா முடிவு பண்ண முடியல. அதனால நான் இன்னைக்கு இறக்குறேன். ஒண்ணு உறுதி கொடு. காலம் முழுவதும் உண்மையாகவும் தைரியமாக வாழு. எதற்காக போராடு. யார பார்த்தும் பயப்படாத. சொன்னது எங்க அம்மா. எங்க அம்மாவோட கடைசி வாக்கியம், கடைசி வாக்குறுதி. ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது நான் எங்க அம்மாவுடைய கடைசி மரண வாக்குமூலத்தை நினைத்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மனைவி, என்னுடைய தங்கை, என்னுடைய 8 வயது குழந்தை, அவ்வளவுதான். அதற்கு மேல பெரிய வாழ்க்கை கிடையாது. ஆனால் 15 வயதில் உருவாக்கப்பட்ட வாழ்க்கை என்னுடைய அம்மாவுடைய இறப்பிலிருந்து உருவானது. ஒரு ஏழை தாய் இந்த சமூகத்தில் ஏன் தற்கொலை செய்தார்கள்? அந்த கேள்வி என்னுடைய 6 வயதிலிருந்து உருவாக்கப்பட்டது. அந்த 6 வயதிலிருந்து உருவான நான் இன்று உங்கள் முன்னால் ஒரு அரசியல்வாதியாக உறுதியாக நிற்கிறேனா? இந்த சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். என்னுடைய தாய் மாதிரி ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்க கூடாது. இங்க இருக்கக்கூடிய அதிகாரங்கள் மக்களுக்காக உருவாக்கப்பட வேண்டும். இங்க கூட அரசியல் மக்களுக்காக உருவாக்கப்பட வேண்டும். இங்க கூட அரசியல் ஏழைகளுக்காக உருவாக்கப்பட வேண்டும். நான் ஒரு ஏழையாக இருந்தேன். ஆனால் நான் உருவாக்கிய பணம் இது வரைக்கும் என் மேல எந்த கேஸும் கிடையாது, இன்றைக்கு வரைக்கும். சகோதர தலைவர்களே, என்னை உங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆதவர்ஜனா சாதிக்கு அப்பாற்பட்டவன், ஆதவர்ஜனா மதத்திற்கு அப்பாற்பட்டவன். ஒரு ஏழை விவசாய தாயுடைய தற்கொலையிலிருந்து பிறந்து வளர்ந்தவன். எனக்கு என்ன வசதி வாய்ப்புகள் கிடைத்தாலும் 2 துறை தான். ஒன்று அரசியல் பயணிவது, இன்னொன்று விளையாட்டுத்துறை. எனக்கு சாப்பாட்டு கொடுத்தது விளையாட்டுத்துறை. சென்னைக்கு வரும்பொழுது எனக்கு வீடு கிடையாது. சென்னைக்கு வரும்போது 3 வேளை சாப்பாடு கிடையாது. இந்த தமிழக அரசு என்னை தத்தெடுத்தது. அதனால்தான் அரசியல் நுழைந்தேன். விளையாட்டுத்துறை மூலமா தான் எனக்கு ஷூ கிடைச்சிச்சு. 300 ரூபாய் கொடுத்து ஷூ வாங்க முடியாததான் ஆதவர்ஜனா. அதனால்தான் எந்த சங்கங்களில் ஊழல்கள் இருந்ததோ, ஒரு சாதாரண விவசாயத்தில் குடும்பத்தில் பிறந்து தமிழக கூடைப்பந்து சங்கத்தில் நான் போட்டியிட்டு பிரசிடென்ட் ஆன. இந்த இந்தியா நாட்டினுடைய தலைவரா உயர்ந்து நிக்கிறேன். பணம் இருக்கு, பெரிய வசதியான குடும்பம், ஃபாரின்ல சுத்தினது கிடையாது. என் பாஸ்போர்ட் எடுத்து பாருங்க. எங்கெல்லாம் அடக்குமுறை இருக்கிறோ, எங்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கிறோ, எங்கெல்லாம் வறுமை இருக்கிறோ, என்னை நான் என்றைக்கு தமிழ்நாடு பாஸ்கெட்பால் அசோசியேஷன் இந்தியாவுடைய அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆனனோ, நீங்க எங்க வேணா கேட்டு பாருங்க.
ரெக்கமெண்டேஷன் ஊழலும் நான் தேர்ந்தெடுத்த நிர்வாகத்தில் கிடையவே கிடையாது. நான் எப்பொழுதும் ஊழலுக்கு எதிர்வான. எனக்கு பண ஆசை கிடையாது. தொழில தூக்கி போட்டு வந்த நான் உருவாக்கிய பேங்க் வச்சிருந்தாலே வருஷத்துக்கு 300-400 கோடி லாபம் வந்திருக்கும். எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. மதசார்பற்ற கொள்கையின் தலைவர் விஜய் அவர்களை முதல் சந்திப்போம் கேட்டேன். அண்ணா, எந்த காரணத்தில் நாம் பிஜேபியோட சேரக்கூடாது, மதசார்பற்ற கொள்கையில் சமூகத்தில், அதைதான் அண்ணாவும் சொன்னார். நாம் உறுதியாக ஒரு கொள்கையை உருவாக்குவோம், அண்ணாவிற்கு அப்புறம் ஒரு உண்மையான அரசியலை உருவாக்குவோம் அண்ணன் விஜய் அவர்கள் என்னிடம் பதிவு பண்ணார். அதனால மட்டும்தான் அண்ணனோட இணைந்தேன். ஏனென்றால் நாங்கள் இணைந்தது கொள்கைகளால், நாங்கள் இணைந்தது ஒரு புதிய அரசியலை உருவாக்குவதான். அப்படி ஒரு அண்ணனை அடிச்சு 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 நீ மிதிச்சு கொளத்தூர் போக கூடாது, இங்க போக கூடாதுன்னு ஒரு உருவாக்கிய உடைய தமிழக அரசு. அதை நாம் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்குவாங்க. இயற்கையும் நேரமும் யாரெல்லாம் வந்து அழுத்துறாங்களோ அதே அழுத்தத்தோட அதே ஸ்பீட்ல வெளியே வருவாங்க. அப்படி உருவானார் தான் அண்ணா, அப்படி உருவானார் தான் எம்ஜிஆர், அப்படி உருவானார் தான் அம்மா ஜெயலலிதா. அதற்கு அப்புறம் அப்படி உருவாகி கொண்டு வருதான் நம்மளுடைய தலைவர் விஜய் என்பதை உறுதியாக கூறி, உங்ககிட்ட நான் வாக்கு கேட்க வரல. இங்க இருக்க ஒவ்வொரு வீடும் சத்யா நகர் மாதிரி இடிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் நிக்கிறேன். நம்ம வியாபாரிகள் சங்கத்தை கடையில இடிச்சாங்க, அதை நிக்க கூடாது நிக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் நான் ஒரு அண்ணனாகவும் தம்பியாகவும் மகனாகவும் இருப்பேன் என்பதை உறுதி கூறி உங்களுடன் வாழ்க்கை முழுதும் பயணிக்க விரும்புகிறேன் என்று பதிவு செய்து உங்களுடன் பயணிக்க விரும்புகிறேன்.